யாருக்குமே நல்லதே செய்யக்கூடாது. மனுஷன் தான் அப்படி நன்றி கெட்ட உலகம், நன்றி கெட்ட ஜென்மம் நெனச்சா, பக்கத்து வீட்ல ஒரு பூனை குட்டி போட்டு 6 குட்டிக்கு பால் குடுக்குதே பரிதாபப்பட்டு யாருமே இல்லையே, நம்ம டெய்லி ஏதாவது நம்ம போடுவோன்னு சொல்லி நாங்களும் பூனை வச்சுருக்கோம். எங்கள் பூனைக்கு வாங்குற மீனெல்லாம் அந்த பூனைக்கு போட்டு டெய்லி அதை 6 குட்டிக்கு பால் கொடுக்குற மீனை டெய்லி போட்டால் அந்த மீனை சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டு வாசல்லையே அது காவல் காத்து எப்போ வந்தாலும் அப்படியே உட்காந்து நானும் சரி நம்ம வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சாலாக எங்கள் கிளி 10 வருஷமாக விருப்பிடாக ரொம்ப அன்பாக வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை கிளி அதை பிடிச்சின்னு போயிடுச்சு. அது பிடிக்கும்போது அது கத்துற அலறுதல் சத்தம் செவ்வாய்க்கிழமை அதுவும் உயிர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லது நினச்சி பட்னியாக இருக்குன்னு தானே அதுக்கு மெயினாக போட்டோம். இப்படி சாப்பிட்ட இடத்துலையே இப்படி துரோகம் பண்ணலாம் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அது பிடிச்சோடனே அது கத்தனை அலறல் சத்தம் என்னால் தாங்கவே முடியல. யாருமே இருக்கும்போது அது அருமை தெரியாது. இழந்ததுக்கப்புறம் தான் நீ ஃபுல்லாக நான் சாப்பிடல அதை நினச்சி இங்கே விட்டு நான் பிரபு சொன்னேன் மக்களை வாயிலெல்லாம் முத்தம் கொடுக்கும். நம்ம ஷோபில் உட்காடதுன்னு காலை கத்தி மேலே ஏற வரும். நம்ம பேசுறது ஃபுல்லாக அதுக்கு புரியும். அது இல்லாத இந்த வீடாகவே இல்லை. நான் உள்ளே வந்தாலே பிரபுன்னு சொன்னாலே போதும் அந்த இங்கே வந்து பிரபு பட்னியா இருக்கேன்னு மீனை போட்டதுக்கு இப்படி ஒரு தண்டனையா, பாவம் பார்த்ததுக்கு ஒரு தண்டனையா?